ஒண்ணும் ஏன் விஜய் ஒரு மாதிரியா இருக்கீங்க? மஞ்சு விஷயத்தை பத்தி தானே கவலைப்படுறீங்க. தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். என்ன சொல்லு? அவ இஷ்டப்படியே ஆனந்த மஞ்சுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுங்க. என்ன சித்ரா நீ புரியாம பேசுற? அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? அவ அந்தஸ்து பத்தி அவளுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். அவங்க அப்பா அவளோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் மட்டும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போல, அவளோட சந்தோஷத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அவ சொத்துக்கு மட்டும் நீங்க கார்டியன் இல்ல, சந்தோஷத்துக்கும் நீங்க தான் கார்டியன். ஆனந்த் வீடு தானே? ஆமா. இருக்காரு? இருக்க. உள்ள வாங்க. தம்பி, 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 உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. அதான் வந்துட்டேன். வணக்கம். என் பேர் விஜய். நான் மஞ்சுவோட அண்ணன். தெரியும் சார். வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? அவங்க என் அக்கா. அத்தான் மிலிட்டரியில இருக்காரு. ஆனந்த் என் தங்கச்சி மேல நான் உயிரியா வச்சிருக்கேன். தெரியும் சார். இது வரைக்கும் அவ கேட்டதை எதுக்கும் நான் இல்லைன்னு சொன்னதே இல்லை. அதுவும் தெரியும் சார். நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். அவ முன்ன விரும்புறேன்னு சொன்னதும் நான் ஷாக் ஆயிட்டேன். அவளுடைய எதிர்காலத்தை பத்தி நான் என்னென்னமோ கனவு கண்டேன். இட்ஸ் ஆல் ரைட். அவ முன்ன விரும்புறேன். செக் 5 லட்சம் ரூபாய். எதுக்கு? ஆனந்த், அந்தஸ்து பொறுத்தவரையில நாம 2 பேரும் 2 திசை. ஒண்ணு நீ ஏன் எடுத்துக்கு வரணும், இல்ல நான் உன் எடுத்துக்கு வரணும். என் தங்கச்சி உன் எடுத்துக்கு வரத என்னால கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியல. அதனால உன் அந்தஸ்து உயரணும். மன்னிக்கணும். கௌரவம் அந்தஸ்துன்னு நீங்க எதை நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. 8 அடுக்கு மாளிகையிலையும் ஏர் கண்டிஷன் கார்லயும் தான் அந்த அந்தஸ்து இருக்கும்னா சத்தியம் அதெல்லாம் என்கிட்ட கிடையாது. எனக்குன்னு ஒரு தொழில் இருக்கு, அதை மரியாதையோட செஞ்சுட்டு இருக்கேன். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி போறவன் நல்லா இருக்கணும், அதுக்காக தான்ப்பா. மிஸ்டர் விஜய், இந்த சின்ன வீட்டுல என் மனைவிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தர முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா உங்க வசதிக்கு தகுந்த இடத்துல உங்க தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்க. கல்யாணத்துக்கு கண்டிப்பா வரேன் சார். நானே வந்து போட்டோஸ் எடுத்து ஆல்பம் கொடுத்துறேன். இல்ல அதுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஆளை வேணாலும் பிக்ஸ் பண்ணி தரேன். ஓகே? ஓகே. மஞ்சு, 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 சாப்பிடாச்சா? ஒரு குட் நியூஸ். ஆனந்தே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். எஸ், நாளைக்கு சாயங்காலம் ஆனந்தே நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். நாளைக்கா? நீ எதுக்கு பயப்படுறன்னு எனக்கு தெரியும். நாளைக்கு மார்கழி மாசம் ஆரம்பிக்குது. அதனால தான் பௌர்ணமி கூட பார்க்காம முடிவு பண்ணிட்டேன். பௌர்ணமி அதுவுமா? விஷ பரீட்சை வேண்டான்னு? நோ 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 ப்ராப்ளம். 9 மணிக்கெல்லாம் பாட்டி முடிச்சிருக்கோம். I'm going to give a red carpet welcome to my would-be. Mr. Daniel, திடீர்னு black roses கேக்குறீங்க. என்னால எப்படி முடியும்? நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. I am sorry. Mr. Robert, c'est très important. J'ai besoin de ces roses-là. Je paie 50 000 € puis je suis votre client. I know your difficulty, Mr. Daniel. நீங்க charter flightல வந்திருக்கீங்க. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா திடீர்னு black roses கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே நேரத்துல வியாபாரத்துல நானே இருக்கணும். நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா நான் உடனே சரக்கு கொடுக்கணும். That is the main point. Monsieur Robert, je comprends votre problème. Mais tenez, voilà. Tenez ça. I'll call any of our Okay, Menelaus. Bye. Daniel என்ன குழப்பிட்டான். இமிடியட்டா black roses கேக்குறான். நான் என்ன பண்ணுவேன்? I want black roses.
கேப்டன் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு சார். போலீஸ் பந்தோபஸ்து ரொம்ப அதிகமா இருக்கு. எப்படி சார் முடியும்? You rascal, shut up your nasty mouth to say. வர சோம்பேறி ஆயிட்ட நீ. I want blood crosses. மிஸ்டர் விஜய், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம். மெரினா போலீஸ்ல பெண்ணோட டெட் பாடி கிடைச்சிருக்கு. அது உங்க தங்கச்சியா இருக்குன்னு சந்தேகப்படுறோம். நீங்க வந்து அடையாளம் காட்ட முடியுமா? Rascals. தூக்கிட்டு வாங்கடா பொண்ணன்னா கொலை செஞ்சுட்டு வந்திருக்கு. அந்த பொண்ணு தனியா தாங்க இருந்தா. அவளை தூக்கிட்டு வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்ணணும். அவ ரொம்ப கத்தி கலாட்டா பண்ணிட்டாங்க. அப்புறம் சத்தம் போட்டு ஊரை கூட்டிட்டா நாம மாட்டிக்கணும் தான் அவளை அங்கே தீர்த்து கிடைக்கும். ஓ பாடி என்ன பண்ணீங்க? அங்கேயே விட்டு வந்துட்டேங்க. கரெக்ட். சிக்கன் கார்ன் சூப்பும் ஸ்காட்ச் விஸ்கியும் கொடுக்கறனே, பாடியை நீங்க அங்கதான் விட்டுட்டு வருவீங்க. இப்ப பாடி எங்க இருக்கு? நேத்து நான் போட்டுல கேப்டன். ரீனா போட்டுல. ஓ ஹலோ விஜய். குட் ஈவினிங் சார். பாப்பா ஹீரோ, ஏன் இவ்வளவு லேட்? காலையில இருந்து எத்தனை கேஸ் சார் அட்டெண்ட் பண்றது? இன்னும் சாப்பிட கூட இல்ல. இந்த லட்சணத்துல இங்க ஒரு ப்ரோகிராம் வேற. என் லவரை இதே இடத்துல இன்னைக்கு மீட் பண்றதா சொல்லியிருந்தேன். காத்து இருந்துட்டு கண்ணா அப்படின்னு திட்டிட்டு போயிருப்பா. ஆமா, இது என்ன கேஸ் சார்? இவருக்கு விளக்கம் எல்லாம் சொல்லணும். முதல்ல போட்டோ எடுமே. ஓகே சார், ஓகே. மஞ்சு, டோன்ட் டச் ஹர். தெரியும் சார், நான் எத்தனை கேஸ் அட்டன் பண்ணிருக்கேன். இவதான் சார் என் காதலி மஞ்சு. எனக்காக காத்திருந்தா போயிட்டா. தயவு செஞ்சு இதை மட்டும் நீங்களே டெவலப் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கு. என்னால முடியாது, என்னால முடியாது. விஜய், சித்ரா, மிஸ்டர் விஜய், உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஐ எம் ராபர்ட் மொந்தீரோ. உங்க தங்க தவறி போனதை பத்தி நான் ரொம்ப கவலைப்படுறேன். ஐ எம் சாரி. மெர்சி. மஞ்சு, 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 மஞ்சு.